இந்த நிமிஷம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னு உங்கள் மனசு உங்ககிட்ட சொல்லுது அப்படின்றத பாருங்கள். அதை வந்து பெரிய விஷயமா இருந்தால் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய டைம் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளால் அது முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம தொடங்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் இது 2 நாளாவே நம்ம நெறைய டைம் நமக்கு புடிச்ச விஷயத்தையே நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா வந்து, ஓகே நான் இப்ப பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்த தள்ளி போட்டுட்டே இருப்போம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நமக்கு ஆக்சுவலா அது வராம இல்ல. நம்ம வந்து பயப்படுறோம். ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? நம்ம இப்போ ஒரு புதுசா ஒரு விஷயத்த தொடங்குறோமே, ஒருவேளை இத நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? ஓகே இப்ப நான் இது மாரி தொடங்குறேன். யாராவது என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படின்ற ஒரே ஒரு இந்த ஃபியர்னால மட்டுமே நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம தொடங்கணும்னு விஷயத்தவே நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருப்போம். இதுக்கு ரீசன் வந்து நம்ம ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் அந்த மாரி சொல்லலாம். ஸோ அத பண்ணாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்ல்டுல வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல நடந்து போயிட்டு இருக்கோம்னா, நம்மள பார்த்து இந்த மாரி நினைப்பாங்க. ஐய்யய்யோ! நம்மளோட அப்பியரன்ஸ் பார்த்து இப்படி சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சத கூட நீங்க வியர் பண்ணாம போறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல பண்ண வேண்டிய வேலை நெறைய இருக்கு. நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு அவங்க நம்மள வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் ரொம்ப மனசுக்குள்ள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி நம்மளே நெறைய ஓவர் திங்க் பண்ணிட்டு நமக்கு புடிச்ச விஷயத்தையே தொடங்காமலோ, இல்ல ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கோம். ஸோ மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு செகண்டா தள்ளி வைங்க. இந்த நிமிஷம் உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னு உங்க மனசு உங்ககிட்ட சொல்லுது அப்படின்றத பாருங்க. அத வந்து பெரிய விஷயமா இருந்தா, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. சின்ன விஷயமா இருந்தா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஆர் உங்கள சுத்தி இருக்கவங்க யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க உங்களோட ஹேப்பியா இருக்கீங்களா? நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறது தான் மேட்டரு. மத்தவங்களுக்காக உங்களுக்கு புடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யாம, ஃபெயிலியர நினைச்சு பயந்துகிட்டு உங்களோட புடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காதீங்க. அது ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.